பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த நாளுடைய தியானத்துக்கு என்று ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்று சொல்லி நம்ம அங்கலாய்க்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி. ஒரு முறை ஒரு இளம் வாலிபன் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து மிகுந்த கவலையோடு, சோகத்தோடு, துக்கத்தோடு கையில் ஒரு புத்தகத்தோடு அமர்ந்திருந்தான். அந்த புத்தகத்துடைய தலைப்பு மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி என்ற புத்தகம் அவனுடைய கையில் இருந்தது. ஆனால் அவனுடைய முகமோ மிகுந்த துக்கத்தினால் நிறைந்திருந்தது. மிகவும் சோகத்துடன் காணப்பட்டான். அப்பொழுது அந்த வழியாய் வந்த ஒரு வழிப்போக்கர் அந்த மகனையும் அவன் கையில் இருந்த புத்தகத்தையும் பார்த்து அவனை பார்த்து கேட்டார், தம்பி, உன் கையில மகிழ்ச்சியா இருப்பது எப்படி அப்படின்ற ஒரு புத்தகத்தை வச்சிருக்க, ஆனா நீயோ ரொம்ப சோர்வா, ரொம்ப கவலையோட, துக்கத்தோட இருக்கியே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அவன் சொன்னான், இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சதுனாலதான் நான் இன்னும் அதிகமா துக்கமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு மிகுந்த ஆச்சரியம். அது எப்படிப்பா, மகிழ்ச்சியா இருப்பது எப்படி அப்படின்ற புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் உன் துக்கம் எப்படி அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு கேட்டா அவன் சொன்னா, இல்ல, என்னுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் மாறிடும், அதெல்லாம் மாறி என்னுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த புத்தகத்தை வாங்கினேன். அதிகமான விலை கொடுத்து இந்த புத்தகத்தை வாங்கினேன். ஆனா இந்த புத்தகம் முழுதும் வாசிச்சு பார்த்தா என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்று சொல்லி இந்த புத்தகத்துல ஒண்ணுமே இல்லை. அதனால நான் காசு கொடுத்து வாங்கினது, இதை படிச்ச நேரம் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு எனக்கு இன்னும் அதிகமா கவலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இதே போலதான் நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய நேரத்துல நம்முடைய மகிழ்ச்சிக்காக நிறைய உபாய தந்திரங்களை நம்ம செய்யறோம், நிறைய செயல்களை நம்ம செய்யறோம், நிறைய விஷயங்களும் முயற்சி பண்றோம். இதுக்குன்னா நம்ம மகிழ்ச்சியா இருப்பதற்காக, சந்தோஷமாய் வாழ்வதற்காக. இன்னும் சொல்ல போனா மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு நம்ம பழக்கப்படுத்திக்கிறோம். இதை இப்படி செஞ்சா, இப்படி பேசினா, இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணா நம்ம மகிழ்ச்சியா வாழலாம் சொல்லி சில பழக்க வழக்கங்களை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறோம். ஆனா அதோடைய பலனும் சில நேரத்துல தோல்வியில தான் முடியுது, நம்மளோட துயரங்களை அதிகரிக்க தான் செய்யுது. அப்போ மகிழ்ச்சியாய் வாழ்வது என்பது ஒரு பழக்கம் அல்ல, அல்லது பழகி கொள்வது அல்ல, அல்லது கட்டாயப்படுத்தி மகிழ்ச்சி வருவிப்பது அல்ல. அது நம்முடைய உள்ளத்திற்குள் ஆரம்பிக்க வேண்டும். அப்போ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்முடைய உள்ளம் மிகுந்த தூய்மையானதாக இருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் நம்முடைய மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்லி பிற மனிதர்களை குறை சொல்கிறோம், சூழ்நிலைகளை குறை சொல்கிறோம். ஆனால் சூழ்நிலைகளோ மனிதர்களோ அல்ல, நமக்குள் இருக்கிறதான, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான சில பாவங்கள், சில எண்ணங்கள், இவைகளே நம்முடைய மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நம்முடைய உள்ளத்திற்குள் இருக்கக்கூடியதான எல்லா பாவக்கரைகளையும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் எப்பொழுது நம்ம அகற்ற முயற்சி செய்கிறோமோ அப்பொழுதுதான் தேவன் தரக்கூடிய அளவில்லாத அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்முடைய இருதயத்தை நிரப்பும். வேதத்துல அநேக மனிதர்களை பார்க்கணும். குறிப்பாக சாலமோன் ராஜா, அவருடைய காலத்துல அவருக்கு இல்லாத வசதி வாய்ப்புகளே எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு எல்லா காரியத்திலையும் ரொம்ப ரொம்ப சம்பூர்ணமா வாழ்ந்தாரு. மிகுந்த செல்வ செழிப்போல இருந்தார். அவரை போல உடுத்தினவன் ஒருவனும் இல்லை, அவரை போல சாப்பிட்டவன் ஒருவனும் இல்லை. அந்த அளவுக்கு எல்லா உலக செல்வங்களையும் பயங்கரமா அனுபவித்த அந்த சாலமோன் தன்னுடைய இறுதி நாட்களை சொல்கிறார், இவைகள் எல்லாம் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது, வேதனையா இருக்கிறது, எல்லாம் மாயையா இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய விரக்தியை வெளிப்படுத்துகிறார். ஆனா அதே நேரத்துல தாவீதோ, அவன் ஆடு மேய்த்தான். எல்லா துயரமான நேரத்திலேயே கர்த்தரை மாத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில முழுவதுமாய் சார்ந்து கொண்டான். அப்படி எல்லா சூழ்நிலையும் தேவனையே சார்ந்து கொண்ட அந்த தாவீதுக்கோ அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு பரிபூரண ஆனந்தம் உண்டு என்று சொல்லி. அப்பொழுது மகிழ்ச்சியை தருவது பணமோ, வசதிகளோ, வாய்ப்புகளோ, சூழ்நிலைகளோ அல்ல, மனிதர்களோ அல்ல. நமக்கு நிறைவான நிரந்தரமான மகிழ்ச்சியை தருகிறவர் நம்மை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவரை. எனவே நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமா? தாவீதை போல எல்லா சூழ்நிலையிலும் அவரை மாத்திரம் சார்ந்து கொள்வோம், அவரை விசுவாசிப்போம், அவருக்கு தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா அசுத்தமான காரியங்களை நம்மை விட்டு இந்த நாளிலே அகற்றுவோம். அப்பொழுது நிச்சயமாய் தேவன் தரக்கூடிய அளவிட முடியாத மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்தை நிரப்பும். அப்பொழுது நம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் வாழ அது உதவியாயிருக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, இந்த காலை வேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்க சஞ்சலங்கள், தவிப்புகள், வேதனைகள், துயரங்கள் எல்லாவற்றையும் இந்த காலை வேளை அகற்றி போடுவீராக. நீர் தருகிற அந்த நிறைவான மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை
ஆனந்தத்தை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இருதயத்துல இருக்க எல்லா பாவ கரைகளையும், உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் அகற்றிவிட்டு உமக்கு பிரியமாய் வாழ நீர் தருகிற நிரந்தரமான மகிழ்ச்சி அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you. God bless.